நான் கஷ்டப்பட்டு நகையெல்லாம் சேர்த்து வச்சு சரி வீட்டுல வச்சா திருடன் யாராவது திருடின்னு போயிட போறான்னு பயந்து சரி பேங்க்ல வச்சா பேங்க் லாக்கர்ல சேஃப்டியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல வச்சா அதுவும் சேஃப்டி இல்லைன்னா நான் அப்புறம் எங்க போய் என் நகையை வைக்கிறது. இந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு கேஸ் 2015 நடந்துச்சு. 2010 உத்தரப்பிரதேஷ்ல அபய்குமார் ஜெயின்கிற ஒருத்தர் 1,86,000 வர்த்துள்ள நகைய சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா லாக்கர்ல வச்சிருக்காரு. அதுக்கு வருஷம் வருஷம் 1000 ஆனுவல் லாக்கர் ரெண்ட் கட்டியிருக்கிறார். ஆனா 2015 ஒரு திருட்டு கும்பல் பேங்க்குள்ள பூந்து அவரோட நகையை கொள்ளடிச்சுட்டு போயிட்டாங்க. இவர் எங்கடா நகைன்னு சொல்லிட்டு பேங்க் கிட்ட கேட்டா பேங்க் கையை விரிச்சிட்டாங்க. சார் நாங்க உங்க நகையெல்லாம் சேஃப்டியா தான் சார் வச்சிருந்தோம், செக்யூரிட்டி சிசிடிவி கேமரா எல்லாமே இருக்குது, அதையும் மீறி திருட்டு போச்சுன்னா அதுக்கு நான் என்ன சார் பண்றதுன்னு சொல்லிட்டு பிளண்டா கையை விரிச்சிட்டோம். இவர் உடனே கன்சியூமர் கோர்ட்டுக்கு போயிட்டாரு. இது கடைசியில 2024 அதாவது 9 வருஷம் கழிச்சு தான் தீர்ப்பே வந்துச்சு. என்ன தீர்ப்புனா அக்கார்டிங் டு ஆர்பிஐ ரூல்ஸ் பேங்க் அந்த நகையை திருப்பி கொடுக்க தேவையில்லை. அந்த நகையோட வேல்யூ 1,86,000 கொடுக்கவும் தேவையில்லை. பேங்க் ஜஸ்ட் அந்த லாக்கர் அமௌண்ட் இவர் 1000 ரூபாய் கட்டிக்கிறாருல அந்த 1000 ரூபாவை 100 டைம்ஸ் கொடுத்தா போதும். அதாவது 1000 into 100 1,00,000 கொடுத்தா போதும். அப்போ இவருக்கு மிச்சம் இருக்கிற 86,000 86,000 லாஸ். ஆனா இவருக்கு நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவர் கோர்ட்டு கையுமா அலைஞ்சார்ல, பேங்க் சுத்தமா கண்டுக்கவே இல்லைல்ல. அதுக்காக ஒரு ஃபைன் அமௌண்ட் மாதிரி லிட்டிகேஷன் காஸ்ட்னு சொல்லுவாங்க 50,000 கொடுக்க சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. பேங்க் 1,00,000 பிளஸ் 50,000 1,50,000 இவருக்கு திருப்பி கொடுத்தாங்க. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா சுனாமி, ஃபிளட், எர்த்குவேக் இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஆர்பிஐ ஒரு ரூல் வச்சுக்கிறாங்க, ஆக்ட் ஆஃப் காட். அந்த ரூல் படி இவங்க எந்த காசுமே கஸ்டமருக்கு கொடுக்க தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா இதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு உண்மையிலேயே தெரியல. உங்க யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.